ஜூன் 1 மறக்கவே முடியாது. ஏன்னா அன்றைக்கி என் பையனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி ரொம்ப பதட்டத்தில் இருந்தேன். எப்பவும் போல் நார்மலாக லஞ்ச் பேக் பண்ணி தான் கொடுத்தேன். காலையில் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போனான் என் பையன். கொஞ்ச நேரத்தில் ஃப்ரெண்டுங்களோட வீட்டுக்கு வந்தான். அம்மானு கதவை தட்டினா. என்னன்னு யதார்த்தமாக போய் பார்த்தேன். லெஃப்ட்டு அந்த கை ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. உடம்பு ஃபுல்லாக அடி. பீச்சிக்குட்டை ஆட்டோக்காரன் இடிச்சிட்டு போயிட்டானா. ஆட்டோக்காரங்க தான் இண்டிகேட்டர் போடாமல் திரும்புவாங்களே, எந்த சைடு திரும்புவாங்கன்னு தெரியாது இல்லையா, அந்த மாதிரி திரும்பியிருக்கான். பிள்ளை மேலேயும் தப்பு இருக்க தான் செய்யுது. என் பையனுடைய ஃப்ரெண்டுங்களாம் சேர்ந்து உடனே ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க எக்ஸ்ரேலாம் எடுத்துகிட்டு எதுவும் அடிபட்டிருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே கூட்டிகிட்டு போய் அவங்க ஆஃபீஸ் வேலையெல்லாம் விட்டுட்டு உடனே கட்டுறதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நான் ஒண்டியில் இருந்தேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஹஸ்பண்டுக்கும் கால் பண்ண எடுக்கலை அவங்க. அவங்க கம்பெனியில் ஃபோனை தனியாக தான் வச்சுருக்கணும். அவங்க கால் அட்டன் பண்ண முடியாது. என் ஹஸ்பண்ட் எமர்ஜென்சி கால் கூட எடுக்க முடியாது. உடனே அவங்க ஃப்ரெண்டுங்களாம் கூட்டிகிட்டு போய் கட்டு போட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவன் 3 மாதத்துல சரியாயிருன்ட்டாங்க. சின்ன ஃப்ராக்சர் தான், அதனால நம்மளுக்கு பயம் இருக்கும் இல்லையா. ஜிம்முக்கு போகணுன்னு போனால் அது என்னென்னா இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. பையன் ரொம்ப ஃபீல் பண்ணான், பாதிக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்ட்டு.